ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு ஜிவி பிரகாஷ் நடிச்ச கிங்ஸ்டன் படத்தை பத்தி பார்க்கலாம். கிங்ஸ்டன் படத்தோட கதை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியில இருக்க ஒரு கடலோர பகுதியில இருக்க ஏரியால ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோக்கு என்ன ஆசைன்னா, ஒரு போட்டு வாங்கி சொந்தமா தொழில் பண்ணும் அப்படின்றதுனால அவருக்கு ஆசை. அவர் சின்ன சின்ன வேலையா பண்ணிட்டு வராரு. ஸோ அந்த சின்ன சின்ன வேலையில சில சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் அப்படின்னா, ஊருக்காரங்க எல்லாமே ஒரு கடலுக்கு ஒரு பகுதிக்கு மேல போனாங்கன்னா அந்த இடத்துக்குள்ள இறந்துருவாங்க அப்படின்னு சொல்றதான் அந்த கதை. ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பகுதிக்கு போறாரு, திருப்பி உயிரோட வந்தாரா இல்லையான்றதான் ஒன்லைனு. ஸோ இந்த படத்துல ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது என்னன்னா விஎஃப்எக்ஸ், அப்புறம் கேமரா ஒர்க்கு, சில டீடைல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா கதை எப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஆவரேஜா இருந்துச்சு. ஏன்னா நம்ம புதுசா இருக்கும் அப்படின்னு நினைச்சு போனோம். ஆனா டீசெண்டா இருந்தது, ரொம்ப ஆவரேஜ் தான். ஆனா நம்ம இதை பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியனோட கம்பேர் பண்ணாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அது அவங்க ஊர் கதை, இது இந்த ஊர் கதை அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அப்படி கிடையாது. பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன்ல அந்த கேரக்டர் தான் எல்லாமே நல்லா இருக்கும். இங்க கேரக்டர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். அதுல அவன் ஸ்டூப்பிடா இருப்பான், அதே சமயம் இன்டெலிஜென்டா இருப்பான், ரொம்பவும் லாயலா இருப்பான், அதே மாதிரி துரோகமும் பண்ணுவான், அன்பிரடிக்டபிளா இருப்பான். அதனாலதான் அந்த கேரக்டர் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுல கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல, ஸ்டோரியும் அவ்வளவா ஸ்ட்ராங்கா இல்ல. ஸோ இதை கம்பேர் பண்றதுக்காக இல்ல, இது ரொம்ப ஆவரேஜான டீசென்டான படம். பட் ஆனா பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் கிளாசிக். எதனாலனா அது அவங்களோட ஆரிஜின்ல இருந்து வந்ததுனால இல்ல, கேரக்டர் தான். ஸோ இது ஆவரேஜ். ஓகே, முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.